சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனசில் தோணுது அப்படியே செய்வாங்க. எதுக்குப்பா பண்ணேன் அப்படின்னா, என் மனசில் தோணுச்சு நான் பண்ணேன். வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டி ஓட்டும் போது லாரி பக்கத்தில் வந்துன்னு இருக்கோம். பக்கத்தில் வந்து இந்த இந்த கேப்பில் நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது எது சொல்லுது அப்படின்னா உங்களுடைய மனசு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல். இது தோணுன்னு நீங்கள் செயல் பண்ணுறீங்க. இந்த கம்பெனியை விட்டு நான் மாறிடலாம் அப்படின்னு மனசு சொல்லுது உங்களுக்கு. மனசு சொல்லணும்னா இந்த கம்பெனியை விட்டு நான் வேலைக்கு மாறணும். இப்போ இந்த மனம் எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுங்கிறது ராசியை சொல்கிறோம். அடுத்தது செயல். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது, ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதனால் இந்த கம்பெனியில் நான் வேலையில் இருக்கேங்க, அதனால் இந்த 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 டெக்னாலஜி வந்து நான் வேலையில் இருக்கேங்க. அப்போ எண்ணம் ஒன்று, செயல் ஒன்றா இருக்குது. சில பேர் ஏன்பா செய்யுது எனக்கே தெரியலிங்க, எனக்கு யோசனையே இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன். எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நான் செயல்பட்டேன், ஃபோனை அங்கேயே விட்டு வந்துட்டேன், காஸ்ட்லியான பொருட்களை நகையை வந்து லைட்டாக இப்படி இருந்துச்சு, எனக்கே தெரியல, யாரும் எடுத்துட்டாங்க. அப்போது எண்ணம் இல்லாமல் செயல் மட்டும் அங்கே செயல்படுது. இப்போ எண்ணமே இல்லாத அதை தற்செயலாக அது நடந்துடுது. இதற்கு லக்னம் தான் காரணம். அப்போது ஒரு மனிதனுடைய லக்னம் என்பது ஒருத்தருடைய செயலை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய ராசி என்பது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை குறிக்கிறது. இதை ரெண்டை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம்.